அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நிருசிம்ஹ குரும் ஸ்ரயாமி. நம்ம திருவாய்மொழி அர்த்தத்தையும் அனுபவிச்சுன்னு வரோம். சந்தையோட எளிய விளக்குறை சாரத்தோட சாரத்தின் சாரமா அனுபவிச்சுன்னு வரோம். அதோட சேர்ந்து பி.டி. அனந்தராச்சார் சுவாமி எழுதின பதவுரையும் அனுபவிச்சுன்னு வரோம். 2 பத்து முடிஞ்சாச்சு. 3வது பத்து இன்னைக்கு எளிய விளக்குறை பார்க்கலாம். இது அடியேன் மானசீகமா சாஷ்டாங்கமா அடியேனோட ஆச்சாரியர்கள் 2 ஆச்சாரியர்களுக்கு அடியேன் கண்டம் சமர்ப்பிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒருத்தர் கோமட்டம் மாதவாச்சாரியா சுவாமி, இன்னொருத்தர் பரவஸ்து வரதராஜன் சுவாமி. இவா 2 பேரும் எடுத்த காலக்ஷேபத்துல இருந்து ஒரு சில வரிகள், ஒரு சில பாயிண்ட்ஸ் அடியேனால என்ன அன்வைக்க முடிஞ்சதோ இன்னைக்கு அடியேன் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசுரம். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரியரித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு தடை வெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் இது. நம்மாழ்வார் மோகித்த பாசுரம், நம்மாழ்வாரே மோகித்த பாசுரம் அப்படி கூட வச்சுக்கலாம். பத்துடை அடியவர்க்கு எளியவன் இந்த பத்துலயும் எம்பெருமான் எப்படி அடியார்களுக்கு ரொம்ப எளியவனா இருக்கான் அப்படின்ற அதுதான் குணம். எளியவன்றதுதான் குணம் இந்த பத்துல சொல்லியிருக்கார் ஆழ்வார். முதல் பத்துல பரத்துவம் பார்த்தோம். 2ஆம் பத்துல பஜனீயத்துவம்னா எப்படி அவன் சர்வேஸ்வரனா இருந்தாலும் அவனை நம்ம அடையக்கூடிய நிலையில தான் அவன் இருக்கான் அப்படின்றதுக்கு தான் அடையத்தக்கவனுடைய தன்மை தான் பஜனீயத்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு பத்துடை அடியவர்க்கு எளியவன். இந்த முதல் பாசுரத்திலேயே ரொம்ப எளியவனா இருக்கான் எம்பெருமான். அவன் எளியவனா இருந்தாலும் ரொம்ப மேன்மை பொருந்தியவனாவும் இருக்கான் அப்படின்னு சொல்லிண்டே கண்ணினும் சிறுதாம்பு அனுசந்திச்சுட்டு இருக்கார் ஆழ்வார். அனுசந்திச்சுன்னு இருக்கும் போதே மத்துரு கடைவெண்ணை களவனில் உறவிடை ஆப்புண்டு. எப்படி உரலினோடு இணைந்திருந்தே எவ்வளவு எளியவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சு மோகித்து போறாராம் ஆழ்வார். அதுதான் சாதிக்கிறார் இந்த முதல் பாசுரத்துல. அடுத்ததுல எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பில பல பிறப்பாய் ஒளிவரும் முழு நலம் முதலில கேடில வீடாம் தெளிதரு நிலைமையது ஒளிவிலன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே. எளிமை எப்படி எளிமையா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டாக்க அவனுக்கு எளிமைத்தனம்ன்றது ஸ்வபாவமாவே அவன் எளிமைத்தனம் தானா. இது எங்கேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிலை வரம்பில பல பிறப்பாய் அப்படின்னா எம்பெருமானோட இந்த எளிமைத்தனம் பிறப்பாலே எளியவன் ஆகுகின்றான் எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். இதுக்கு மணவாள மாமுனிகள் சாரமா பகவத் விஷய சாரம் சாதிக்கும் போது இந்த திருவாய்மொழிக்கு ரொம்ப அழகா சாதிக்கிறார். பத்துடையோர்க்கு என்னும் பரன் எளியனாம் பிறப்பால் அப்படின்னு. அதுதான் இங்க பாசுரமா அப்படியே அமைஞ்சிருக்கு. பத்துடையோர்க்கு என்னும் பரன் எளியனாம் பிறப்பால் அப்படின்னு காமிச்சுக்கார ரொம்ப அழகா. இதுக்கு அடுத்தது எம்பெருமான் இவ்வளவு எளிமையா இருக்கான், எப்படி அவனை போய் அடையிறது நம்ம? அமைவுடை அறநெறி முழுவதும் உயர்ந்து அமைவுடை முதல் கெடல் ஒடிவிடை அறநிலம் அதுவா அமைவுடை அமரரும் யாவரும் தானா அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே. அடையறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கான் என் பகவான், இப்படிப்பட்ட பகவான் இருக்கான்.
நம்ம போய் அடையறோம், சரி. அவனை எப்படி நம்மளால அறிஞ்சுக்க முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும் பகவான் இருக்கான்னு? தெரிஞ்சுக்க முடியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு கேட்டாக்க, நன்னாவே தெரிஞ்சுக்க கூடிய அளவுலதான் பெருமாளும் இருக்கான். ஆனா அவனுடைய எளிமை கூட புரிந்து கொள்ள இயலாத அளவுக்கு நம்ம இருக்கோம். சேத்தனா சேத்தனர்கள் இருக்கிறது எம்பெருமானோட எளிமைய கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்குதான் இருக்கும் அப்படின்னு. அதுதான் கடைசியில அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே. எப்படி எம்பெருமான் இத்தனை யுகம் யுகமா பிறந்து பிறந்து வரான் இல்லையா, பிறப்பெடுத்து நம்மளுக்காக. எப்படி அவன் பிறக்கிறான்ற அந்த மாயைய கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியல இல்லையா? அது ஒரு மாயையா இருக்கு அப்படின்னு ஆஹ் ஆழ்வார் சாதிக்கிறார். அடுத்தது என்ன? எப்படி இப்ப அவனை தெரிஞ்சுக்கவே முடியாதா? யாருமே தெரிஞ்சுக்க முடியாதா? அப்புறம் எப்படி அவனை போய் அடையிறது அப்படின்னு கேட்டா, அடுத்ததுல அதுக்குதான் பதில் அளிக்கிறார். யாருமோர் நிலைமையன் என அறிவறிய வெம்பெருமான், யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான், பேருமோர் ஆயிரம் பிற பல பர உடைய வெம்பெருமான், பேருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை இணக்கே. பாசுரம் தான் இவ்வளவு பெருசா இருக்கு. எம்பெருமான் அவ்வளவு அரியவனா எளியவனா இருக்கான். யாருக்குமே தெரிஞ்சுக்க முடியாதெல்லாம் கிடையாது சுவாமி, அடியவர்களால அவனை கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற இந்த பாசுரத்தோட சாரமே, அடியவர்கள் எம்பெருமானோட அடியவர்களா நாம் இருந்தோம்னா அவனை அவசியம் தெரிஞ்சுக்க முடியும், அறிஞ்சுக்க முடியும் அவன் இருக்கான்னு அப்படின்ற. அடுத்ததுல சரி அவனை தெரிஞ்சுட்டோம், இப்போ நம்ம அந்த ஸ்டெப்புக்கு போயாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி அவனை அடையறது? பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்தமில் ஆதியம் பகவன், வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறி அலைகட்டு உனக்கு மின் தசையற அவனுடை உணர்வு கொண்டு உணர்ந்தே. ரொம்ப அழகா அவனுடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே. எந்த உணர்வு தெரியுமா? எப்படி அடைய முடியும் எம்பெருமான? அதுக்கு என்ன வழி நம்ம அடையறதுக்கு அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் தானே பகவத்கீதையில அத்தனையும் சாதிச்சிருக்கான். அந்த பகவத்கீதை முறையில அத படிச்சு தெரிஞ்சிருந்தாலே நம்ம எம்பெருமான அடையலாம். வனக்குடை தவநெறி வழி நின்று புறநெறி களை கட்டு, அவனே எந்த நெறின்றத நம்மளுக்கு காமிச்சு கொடுத்திருக்கான் அப்படின்னு இதுல சாதிக்கிறார் ஆழ்வார். அடுத்தது என்ன? ரொம்ப அதிசயமான பாசுரங்கள் இனிமே வரக்கூடிய ஒரு 2-3 பாசுரங்கள் ரொம்ப பார்க்கலாம். இது என்ன? உணர்ந்து உணர்ந்து இழிந்தகன்னு உயர்ந்து உருவியந்த இன்பிலைமை, உணர்ந்து உணர்ந்து உணரிலும் இறைநிலை உணர்வரிது உயிர்காள், இறைநிலை உணர்வரிது உயிர்காள். இறைன்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஈட்டுமுட்டம் பதிகத்துல இறை பார்த்தோம் இல்லையா? உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து அரியன் அரண் என்னும் இவரை, உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து இறைஞ்சுமின் மனப்பட்டது ஒன்னே. பகவானோட நிலை, இறை நிலைனா பகவான், ஒரே பகவான் தான். அந்த பகவானோட நிலையை எப்படி அடையிறது? நம்ம அந்த பகவான அறிவது இதுல திருப்பி அடுத்தது எடுத்துன்னு சேர்க்கிறார் 3வது பாசுரத்துல கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஏன் கஷ்டம் அப்படின்னாக்க, உயர்ந்து உருவியந்த இந்நிலைமை. ஏன் இந்த நிலைமை? நம்மளுக்கு அரியன் அரண் என்னும் இவரை இந்த திரிமூர்த்தி சாமியம் பண்ணிடுறோம் இல்லையா? ரொம்ப எளிவா நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்னா, திரிமூர்த்தி சாமியம் எல்லாரும் 3 பேரும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே நேர்கோடுலதான் இருக்கா, அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டுறது நம்மளுக்கு. ஆகையால் அதை மீறி அரண் அயன் அரண் இவ 3 பேர்லயும் பகவான் தான் சிறந்தவன் அப்படின்னு பகவான் நிலைய, அந்த ஸ்ரீமன் நாராயணனோட நிலைய அவன் திருவடிகள்ல திங்கழலா பக்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கடுமையாதான் இருக்கு அப்படின்னு காமிக்கிறார். அடுத்தது திருப்பி இந்த பாசுரத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் பாசுரம்னு வச்சுக்கலாம். என்னது? ஒன்னென பலவென அறிவரும் வடிவினுள் நின்
நன்னெழில் நாரணன் நான்முகன் அரணென்னும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் திருவசை அறுத்து நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே. ரொம்ப அழகான பாசுரம் அது. 3 பேரும் இருக்கார்கள். பக்ஷபாதங்கள் இல்லாம 3 பேருமே இருக்கா. ஆனா இதுல என்ன சொல்ற, ஒன்னு என்ன பலவன பலவரும் இருக்கா இல்லையா. அறிவரும் விடிவினுள் நின்ன. அடுத்தது என்ன, இந்த மத்த 2 பேர் இடத்துல இருந்து 10 அறுத்து பகவான் திருவடிகள்ல விழுறது மட்டும்தான் நம்மளோட கடமை. அடியார்களா நம்மளோட கடமை அதுதான் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றார், நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே. அப்படின்னா என்ன, நம்ம இடத்துல இப்ப ஏதாவது ஒண்ணு நம்ம சொன்னாலே நாளைக்கு பண்றேம்மா, இது கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் ரொம்ப நாளா இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு ஃபாலோ பண்றது பயமாவும் இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பயமாவும் இருக்கு என்ன நடக்குமோன்னு விட்டுட்டு வந்தா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் நாளைக்கு பண்றேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அவனிடை நம்முடை நாளே. நம்முடைய நாளைனா ஆழ்வார் என்ன தெரியுமா எடுக்கிறாங்க, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். ஆக்கைகள் இந்த சரீரத்துக்கு மின்னின் நிலையில தான், அதோட லைட்னிங்கோட ஃபாஸ்டா இருக்கக்கூடிய எவ்வளோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கும். அதனால உங்களோட நாளைன்றத வச்சுக்காதீங்கோ, கொஞ்சம் சீக்கிரமே எம்பெருமான் திருவடியை பத்திக்கோங்கோ அப்படின்னு ரொம்ப அழகா ஆழ்வார் இதுல சாதிக்கிறார். அடுத்ததுல நாளும் நின்னடு நம பழமை அங்கோடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநக மலமரக் கழுவி நாளும் நத்திருவுடை அடிகள்தம் நலங்கழல் வணங்கி மாளுமோர் இடத்திலும் வனக்கொடு மாழ்வது வலமே. ரொம்ப அழகா இன்னொரு கேள்வி, அதுல இருந்தே ஒரு கேள்வி என்ன, எவ்வளவு காலமா பாவங்கள் செஞ்சு 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 பண்ணிட்டு இருக்கோமே, அந்த அனைத்து பாவங்களுக்கும் நடுவுல அவனை நம்மளால ஆசிரியக்க முடியுமா? அவன் ஆசிரியக்கத்தக்கவன் தான், ஆனா நம்மளால அடியார்களால எம்பெருமான ஆசிரியக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்டே சொல்லிடுற, நாளும் விண்ணடு நம பழமை அங்கோடு வினையுடனே மாளும். எல்லா பாவங்களையும் உடனே பெருமாள் போக்கி தரான். என்ன சொல்றாரு அடுத்தது, நாளும் நந்திருவுடைய அடிகள் தான், அவன் அடிகள் பத்தினா போறோம், நலங்கழல் வணங்கி மாளுமோர் இடத்திலும் வனக்கொடு மாழ்வது வளமே. ரொம்ப நல்லா சீரும் சிறப்புமா இருக்கலாம் பெருமான் திருவடிகள்ல பத்தீங்களா, ஓர் குறைவில்லை அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது என்ன, அடுத்தது ரொம்ப அழகான பாசுரம், வளர்த்தனன். இதுதான் ரூட் காஸ் பாசுரம்னு கூட வச்சுக்கலாம், அடியன் அப்படிதான் வச்சுட்டு இருக்கேன். இத ரூட் காஸ் பாசுரம் என்னன்னு பாக்கலாம், எதுக்கு ரூட் காஸ், எதனால ரூட் காஸ்னு. வளர்த்தனன் திரிபுரம் எரித்தவன் இடம் பெற துந்தி தலத்து எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் இவை பின்னும் வைத்துள்ள இவை அவன் துயக்கே. பிரம்மருத்ராதிகள் இவன் காப்பாற்றப்பட்டவனால அவள்லாம் எக்ஸிஸ்ட் ஆறா அப்படின்றதுக்கான ஒரு ரொம்ப அடிப்படை பாசுரம் இது. எப்படின்னாக்க அவளாகவே அவளை காப்பாத்திக்கிறது இல்லாம எம்பெருமானோட வலது மார்பில் இருக்கான் ஒருத்தன் பயந்து இன்னொருத்தர் உந்திலேயே அமர்ந்து இருக்கார் அப்படின்னு காமிக்கிற பாசுரம் இது. அதுக்கப்புறம் அதை தாண்டி எப்படி ஏன் நாராயணன் தான் மகத்துவன் அப்படின்னு சொல்றோம்னா, நல் உலகமும் தானும் புலப்பட எம்பெருமான் நம்மளுக்காக அடியார்களுக்காக ஒரு அவதாரமா எடுத்து தானும்னா அவனாகவே புலப்பட்டு வந்துட்டே இருக்கானா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இவாளும் எம்பெருமானால காப்பாற்றப்படுறவாதான். ஆனா அந்த திருமூர்த்தி சாமியம் இருக்கு இல்லையா, அந்த சாமியம் பண்ணாம எம்பெருமான் திருவடிகள்ல பத்தனும். இவாளுக்குள்ளேயும் எம்பெருமான் தான் அந்தர்யாமியா இருக்கான், இவாளையும் எம்பெருமான் தான் காப்பாத்தின்னு வந்துட்டு இருக்கான் அப்படின்றத ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது உயிரான பாசுரம் இந்த பதிகத்துக்கு
ரொம்ப உயிர். ஏன்னா என்னதுன்னு சொல்றேன். துயக்கருமதியில் நல் ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குழை மாயைகள் வானிலும் பெரியன வல்லன் புயல்கரு நிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடிப்போது அயற்பிலன் அலத்துவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே. இப்ப இந்த பாசனம் கேட்கும்போது எல்லாரும் நம்பெருமாள் திருவடிகளை கொண்டு வந்துருவோம். திண்கழு நம்பெருமாளோட திருவடிகளை மட்டும் போக்கஸ் மைண்ட்ல இருந்து பண்ணிக்கோங்க. ஆழ்வார் ஏன் உயிரான பாசுரம் தெரியுமா? உபதேசம் எல்லாம் போரும், இது வரைக்கும் பண்ணிட்டேன் அடியேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம் பெருமாள்னு அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறார். இந்த பாசுரத்துல இருந்து ஆழ்வார் எம்பெருமான அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறார். எப்படி அந்த கடைசியில ரொம்ப அழகா எதுக்கு நம்பெருமாள் திருவடிகள் சொன்னேன்னா அடியேன், அயற்பிலன் அலத்துவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்து. ஆழ்வார் சொல்ற திருவிக்ரம் அவதாரம் உலகளந்த பெருமாள் திருவடிகளை நினைச்சுண்டு என்ன சொல்றார், மறக்கவே மாட்டேன். அது அயற்பிலன் அலத்துவன் தழுவுவன் வணங்குவன் இருக்கு இல்லையா, மறக்கவே மாட்டேன், பேசிக்கொண்டே இருக்க போறேன். எப்போ பாரு அந்த திருவடிகளை பத்தியே. அடுத்தது தழுவி கொள்ள போறேன், எம்பெருமான் திருவடி போய் தழுவி கொள்ள போறேன் அடியன். அப்புறம் வணங்க போகிறேன், எம்பெருமான் திருவடிகளை வணங்க போகிறேன் அப்படியே அமர்ந்துட்டு அப்படின்னு சாதிக்கிறார். அது என்னன்னாக்கா எதனால ரசமான பாசுரம்னாக்க தன் ஆர்வத்தை வெளியிடுறார் ஆழ்வார் இந்த பாசுரத்துலதான். இது வரைக்கும் கொஞ்சம் உபதேசம் பண்ணிட்டு இருந்தார், இதுக்கப்புறம் உபதேசம் போரும் ஆர்வத்தை வெளியிடுறேன். எப்படி எம்பெருமான் இவ்வளோ எளியவனா, இவ்வளோ எளியவனா இருந்தாலும் அனுசந்திக்க கூடியவனாதான் இருக்கான், மிக அடையக்கூடிய நிலைமையில தான் இருக்கான் அப்படின்னு காமிக்கிறார் இல்லையா. அடுத்தது நிகமன பாசுரம் தலைக்கற்ற அமரர்கள் தொழுகழ அலைக்கடல் கடைந்தவன் தன்னை அமர் பொழில் வளம் குருகூர் சடகோபன் புத்தேவல்கள் அமர் சுவை ஆயிரத்து அவத்தினுள் இவை பத்தும் வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அருவர்த்தம் பிறவியன் சிறையே. எல்லாரும் எம்பெருமான் திருவடிகளை பத்தம்போது எப்படி அமரர்கள் அந்த மாதிரி நம்ம அமரர்கள் நித்தியசூரிகள் எம்பெருமான சேவிக்கிற மாதிரி நம்ம சேவிக்கிறோம். ஆனா அமரரோடு உயர்கள் சென்று அதையோட தாண்டி போய் நம்மளுக்கு பரமபதம்ன்ற பெரும்பாழ்வு எம்பெருமான் அள்ளி தரப்போறான் அப்படின்றார் இந்த பதிகத்துல. சோ முதல் 10ல பரத்துவத்தை பத்தி பேசினார். இரண்டாவது 10 முதல் 10 என்ன உயர்வர உயர்நலம், 2வது 10 வீடுமின் முத்தவும்ல பஜனீயத்துவம், எப்படி ஆராதிக்க கூடியவனா இருக்கான் அடியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இதுல எளியவன் அப்படின்ற குணத்தை ஆழ்வார் பேசுறார். அடுத்தது அஞ்சரிய மடனாரால் இதோட அர்த்தங்கள் பதவுரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அஞ்சரிய மடனாராயோட எளிய விளக்குரை போனோம். சரி, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரிய திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.